ஜெய் சாயிராம். நம் அனைத்து முயற்சிகளிலும் நம்மோடு இருந்தவர்கள் அனைவருமே நம்மை கைவிட்டாலும் கூட முயற்சி செய்வதை எப்பொழுதுமே நாம் கைவிடாமல் இருக்கலாம். வெற்றி என்பது மற்றவர்கள் நம்மை கைவிட்ட போதும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்வதில் மட்டும்தான் இருக்கிறது நம்மளுடைய வெற்றி. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நீ போராடும் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழத்தான் போகிறது. அந்த அதிசயம் நிகழும் பொழுது நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புத மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நீ வெற்றி அடைவதை உண்மையில் உன்னை தவிர இந்த உலகில் வேறு யாராலும் தடுக்கவே முடியாது. நீ வெற்றி அடைவதற்காகவே பிறந்திருக்கிறாய். அதிர்ஷ்டம் உன்னை ஆட்கொள்வதற்காகவே உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து சங்கடங்களும் உன்னை அழிப்பதற்காக வரவில்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன் திறமையையும் உன் ஆழ் மனதின் சக்தியையும் வெளிப்படுத்த உனக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காகத்தான் அந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீதான் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய இலக்கை நோக்கி முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உன் லட்சியமாகவே இருக்க வேண்டும். உலகம் உன்னை அறிவதை விட உன் செயல்களாலும் உன்னுடைய திறமைகளாலும் உன்னுடைய முயற்சிகளாலும் இந்த உலகிற்கு உன்னை நீயே அறிமுகம் செய்து கொள். முதலில் உன் கடமைகளுக்கு நீ தலை வணங்கினால், நீ செய்யும் கடமைகளுக்கு நீ தலை வணங்க ஆரம்பித்தால், அதன் பிறகு வாழ்வில் நீ யாருக்கும் தலை வணங்க வேண்டிய தேவையே இருக்காது என் குழந்தையே. ஆம் குழந்தையே, தேவையே இருக்காது. அதே போல உன் கடமைகளுக்கு தலை வணங்காவிட்டால் வாழ்வு முழுக்க நீ அனைவரிடம் தலை குனிந்து கொண்டே இருக்க வேண்டும். தலை குனிந்துதான் ஆக வேண்டும். இதுதான் உண்மையிலும் உண்மை. உன் லட்சியங்களை பற்றிய எண்ணங்களை உன் சிந்தனையில் விதைத்து கொண்டே இரு. ஆம் குழந்தையே, விதைத்து கொண்டே இரு. உன் லட்சியங்களை எப்பொழுதும் கனவு கண்டு கொண்டே இரு. கனவு காண்பவர்கள் அனைவருமே தோற்று போவதே இல்லை. கனவு மட்டுமே கண்டு கொண்டிருப்பவர்கள் வாழ்வில் தோற்று போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. எனவே கனவு காண பழகு. அந்த கனவை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்க பழகு. எல்லோருமே எல்லாம் விதி என்று வாழ்ந்து விடாதே. உன் ஆற்றலை கொண்டு உன்னை வீழ்த்த நினைக்கும் அனைவரையும் வீழ்த்து காட்டுவதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். நீ வலிமையாக இருந்தால், நீ மன வலிமையாக இருந்தால், தனி ஒருவராக நீ இந்த முழு உலகத்திற்கு சமமானவர் என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட துவங்கு. அனைத்திலும் உனக்கு வெற்றி எப்பொழுதுமே நிலையானதாக இருக்கும். வெற்றிகளை பெறுவதில் மட்டுமே இருக்கிறது சந்தோஷம். நீ வெற்றியை பெற வேண்டும் என்ற நம்பிக்கை உன் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு. வெற்றியை பெறுவது மட்டுமே நோக்கமல்ல, வெற்றியை அடைவதற்கான தகுதிகளை உருவாக்கி கொள்ளத்தான் உண்மையான பெருமையே அடங்கி இருக்கிறது குழந்தையே. ஆம் குழந்தையே, அதில்தான் பெருமையே அடங்கி இருக்கிறது. நீ பெறுகின்ற தோல்விகளிலிருந்து உனக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கிறது. எனவே தோல்வி வந்துவிட்டதே என்று மனதை நொறுக்கிக் கொள்ளாதே. நீ பெறுகின்ற அனுபவங்கள் தான் நீ மேலும் அறிவை பெற்றுக்கொள்வதற்காக வழியை தருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் குழந்தையே, வெற்றி தோல்வி இரண்டையும் சரிசமமாக எண்ணுபவன்தான் வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை அடைந்தே தீருவான். உனக்கு வரும் விமர்சனங்கள் எல்லாமுமே கல்லாக இருக்கட்டும். நீ கடலாக இருந்து பார். உனக்கு எதுவுமே வலிக்கவே வலிக்காது. வாழ்வதற்கு வழியே இல்லையே என்று புலம்பாதே. நீ பயணித்து கொண்டிருப்பதான் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி என்பதை புரிந்து கொண்டு பயணம் செய்து கொண்டே இரு.
நடந்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, வாழ்க்கையை வெல்ந்து காட்டலாம். வா என் பிள்ளையே. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரதான் செய்யும். அதுபோல் வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு, அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும், துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும், காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா? உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு. பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மௌனமாக இருந்து பார். அது மற்றவர்களுக்கு உதவுமாயின் மௌனமாகவே இருந்து விடுவதுதானே. அதில் என்னதான் குழப்பம் உனக்குள்? எப்பொழுதுமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, சட்டென என் கைகளை இறுக பிடித்துக்கொள்.
கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும். நம்பிக்கையோடு இரு. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் மங்களத்தை நிகழ்த்த உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கரை ஏற்றுவதற்காகத்தானே இந்த அப்பா அவதாரம் எடுத்திருக்கிறேன். பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையாக இருக்கிறது. பிரச்சனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. எப்பொழுது சாயிநாதரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து எனக்கான நல்வாழ்வு பிறக்கும் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. கவலைப்படாதே என் பிள்ளையே. நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல வாழ்க்கையை இறைவன் ஒளித்து வைத்திருப்பார். அதை தேடி கண்டுபிடிப்பதுதான் உன்னுடைய வேலை. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறது, பிரச்சனைகள் மட்டுமே நிரம்பி இருக்கிறது, கஷ்டத்தை மட்டுமே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை இறைவன் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார் என்பதை லாவகமாக கண்டுபிடித்து உன் பிரச்சனைக்கான தீர்வையும் நீ முதலில் கண்டுபிடி. அப்படி உன் மனதை வேறு பக்கம் சிந்திக்க துவங்கினாலே போதும், உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் மிக எளிதாக தவிடு பொடியாக்கி விடுவாய். உன்னுடைய அத்தனை சோதனைகளும் முடிந்துவிட்ட பின், உனக்கான பிரச்சனைக்கான தீர்வை நீ தேர்ந்தெடுத்த பின், அத்தனை சோதனைகளுக்கான ஒரு நல்ல முடிவை உன் இறைவன் உன்னிடம் வழங்குவார். உனக்கான தீர்வை தருவார். இது நிச்சயமாக நடக்கும். இப்பொழுது உன்னுடைய சோதனையை தான் நீ கடந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையின் போராட்டத்தை தான் நீ தாண்டி கொண்டிருக்கிறாய். இப்பொழுது மிக சாதுரியமாக செயல்பட்டு கவலையோடு உட்கார்ந்திருப்பதை விட்டுவிட்டு சாதுரியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அந்த பிரச்சனைக்கான மறு சந்தோஷம் என்ன என்பதை தேடு கண்டுபிடி. உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றகரமான வாழ்க்கை, முன்னேற்றகரமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். நான் உன்னோடு இருக்கும் வரை நீ தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ ஏற்பட தேவையே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எதற்குமே கவலை கொள்ளாதே. சோதிக்கப்படாத பக்தியும் சோதிக்கப்படாத அன்பும் என்றுமே தூய்மை நிலை அடைவதே இல்லை. குழந்தையே, நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற அனைத்து கதவுகளையும் திறந்து விட்டேன். உன் கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது. உன் ஆனந்த காலத்தை திருப்பித் தரப்போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள் என் குழந்தையே. உன்னுடைய பக்தியிலும் அன்பிலும் எவ்வளவு சோதனைகளை நீ மேற்கொள்கிறாயோ அவ்வளவு தூய்மை நிலை அடைகிறாய் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, உன் வேண்டுதல் அனைத்தும் 100% நிச்சயமாக நிறைவேறும். உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களுக்கு நான் பதில் கூறுகிறேன். இதை ஒருமுறை கேட்டால் உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். உன் வாழ்வில் அதிசயம் ஒவ்வொன்றாக நடக்கும். உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு இதை கேள். உனது கவலைகள், கஷ்டங்கள், சோதனைகள், வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக மாறும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. உன்னிடம் யாராவது ஏதாவது கேட்டால் நேரம் காலம் பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ யாருக்கு உதவி செய்கிறாயோ அவர்கள் ரூபத்தில் நான் உன்னுடனேயே இருப்பேன் என்பதை புரிந்து கொள். நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. குழந்தையே, உனக்கான வாய்ப்பை இப்பொழுது இந்த நொடி தரப்போகிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்து பழகு. தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே.
இன்றோடு உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை நிச்சயமாக பெறுவாய். அதை நான் என் பிரியமான மகளுக்கு கொடுக்கத்தான் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் எல்லாம் கைகூடி வரப்போகிறது. இனி எதற்குமே நீ வருத்தப்பட தேவையில்லை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. என் பிள்ளையே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று குழப்பத்தோடே இருப்பதை விட எதுவுமே தெரியாது என்று தெளிவோடு இருப்பதே மிக நல்லது. எதற்கும் பயப்படாதே. உன் மனம் குளிருமளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். அதற்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எல்லாம் மாறும், மிக அழகாகவே மாறும். உனக்கான ஒரு வாழ்க்கை உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இதுவரை நீ காலத்தை தேடி இருந்த நாட்களெல்லாம் முடியப் போகிறது. அந்த நல்ல காலமே உன்னை தேடி உன் கையில் வந்து விழும் நேரம் நெருங்கி இருக்கிறது பிள்ளையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் நிகழ்த்தி கொடுக்கப் போகிறேன் என்று அறிகுறியை உனக்கு நான் உணர்த்தி இருக்கிறேன். அந்த அறிகுறி பெயரில் உனக்கான அந்த நல்ல நிகழ்வை நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். அந்த கனவு நினைவாக இன்னும் சிறிது நாட்களே உள்ளது. அது நிறைவேறும் வரை இன்னும் நீ சற்று பொறுமையாக காத்திரு. உன் அப்பா எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். எனக்கு பிடிக்காத விஷயம் என்று நடந்தால் அந்த நிமிடம் என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டிரு. உன் மனது சிறிது லேசாகும். என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை என்றும் நான் என் கருவறையில் சுமந்து உன்னை காப்பேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து காட்டுவேன். உன் சாயி தேவா. நான் நன்றாக இருப்பேன். நான் நினைத்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன். வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று முதலில் உன்மேல் நம்பிக்கை வை. நல்ல எண்ணங்களையோடு இரு. நல்ல சொற்களை மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். உன் வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் மங்களமும் நிகழ உன் சாயப்பா நானே பொறுப்பு. குழந்தையே, உலகம் எப்படி ஆயினும் இருக்கட்டும், இருந்துவிட்டு போகட்டும். உன்னை யாரும் வெறுக்கட்டும், வெறுத்துவிட்டு போகட்டும். அதீதமாக விரும்பட்டும். எல்லாம் மாயையே. உனக்காக கவலைப்பட, வருத்தப்பட, வேதனைப்பட, நல்லது நினைக்க உன் சாயப்பா இருக்கிறேன் என் பிள்ளையே. வேறு சிந்தனை என்பது உனக்கு வேண்டவே வேண்டாம். என்னை நினைத்து கொண்டிரு. எப்பொழுதும் என் நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. அப்பாவின் அருகில் இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, பக்தியாக இரு, பொறுமையாக இரு. நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன். எதுவுமே என்னால் முடியாது, நடக்காது என்று சொல்வதை விட நடத்தி காட்ட வேண்டும், முடித்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். நான் பெற்றெடுக்காத என் செல்வமே, உன்னுடைய நிழலே நான்தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் உன் சாயி தேவா. உன்னுடைய பிரச்சனைதான் என்ன, உன்னுடைய கவலைகள் தான் என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. எனக்கு எல்லாமே தெரியும் என் குழந்தையே. எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுப்பவன் நானே. உன் வெற்றியை தீர்மானிப்பவனும் நானே. என் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிரு. கைவிட்டதாய் இதுவரை எவருமே இல்லை. என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டதாய் இதுவரை யாருமே இல்லை. நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னை எப்படி நான் கைவிடுவேன் பிள்ளையே? இதோ வந்துவிட்டேன் குழந்தையே. நீ எதிர்பார்க்காத பல அசைவுகளையும் நிகழ்வுகளையும் உன் வாழ்வில் நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு நிகழ்த்தப் போகிறேன்.
நடத்தி காட்டப் போகிறேன். இனி அனைத்தும் உனக்கு வசமாகும். அதை நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். செயலற்ற தன்மைக்காக நீ ஏங்கவும் கூடாது. உன் வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக அனைத்தையும் கொடுக்கும். உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவது, அப்படி தோன்றினால் தயக்கமின்றி அதை செய்து கொண்டே இரு. வேறு எவரை கண்டும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது இதுதான் சரி என்று தென்படுகிறதோ, அதை மற்றவர்கள் ஏதாவது கூறுவார்களோ என்று நினைத்து விட்டுவிடாதே. அதுதான் மிக சரியாக இருக்கும் உன் வாழ்விற்கு. உன் வாழ்வில் நீ சந்திக்கும் இன்பம் துன்பம் அனைத்துக்கும் உன் வினைகளே காரணம், உன் கர்ம வினைகளே காரணம். அதை தீர்க்கமாக நினைவில் வைத்துக்கொள். உன் செயல்களே உன்னை தீமைகளிலிருந்து காப்பாற்றும், நன்மைகளிலிருந்தும் உன்னை பாதுகாக்கும் உன்னுடைய செயல்களே. எனவே எப்பொழுதும் நன்மையை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்படி வாழப்போகிறான் இவன் என்று பார்த்துவிடலாம் என்று உன்னை வெறுப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும்.